அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள், முட்டையில் அந்த கிரேவி எல்லாமே நல்லா சாந்து சூப்பராக இருக்குது. இதே மாதிரி மித்ருது குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி வந்து முட்டையை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இப்போ நான் 4 முட்டை எடுத்துருக்கேன். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. கிரேவினா எப்பயும் நார்மலாக செய்வாங்களே அது மாதிரி இல்லை, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து முட்டையை வந்து ஃபஸ்ட்டு இந்த பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். நம்ம முட்டையை 4 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டோம். உடச்சி ஊற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். நம்ம அப்படியே வச்சு உடைக்கும்போது ஓடுகூடு பட்டுதான்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம முட்டை எல்லாத்தையுமே நல்லா உடச்சிட்டோம். இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். காய்ச்சிட்டே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இது எல்லாமே நல்லா பீட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் நல்லா அடிச்சுக்கணும், பீட் பண்ணிக்கணும். நல்லா பாருங்கள், நல்லா நிறையா இந்த மாதிரி நல்லா பீட் ஆனோன்னே நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேன். இது மாதிரி இட்லி பானை வச்சுக்கிட்டேன். இப்போ இட்லி பானையில் இந்த மாதிரி நடுப்புற உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு வளைய மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி வச்சுட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முட்டை, அதை வந்து அதுக்குள்ளே வச்சுக்குவோம். இதை வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வேகட்டும். தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், ரொம்ப ஹையாக வச்சிடக்கூடாது. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், கிரேவி எல்லாமே நல்லா வத்திடுச்சு. அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கை அது கூட சேர்த்துக்குவோம். இது எல்லாமே நல்லா மசாலாவோட வர்ற மாதிரி கிளறி விட்டுக்குவோம். உண்மையாகவே சூப்பரான காம்பினேஷனுங்க. சப்பாத்தி கூட, பூரி, நம்ம தக்காளி சாதத்தோடு கூட பெரட்டி சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கொத்தமல்லி தழையை அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு நம்ம இறக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய முட்டை கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் சாதத்தோடு தான் அந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம். நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சாதத்தோடையும் சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ நான் நல்லா சாதத்தோட முட்டையை வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. ரொம்பவே அருமையாக நம்ம குடல் குழம்பு சாப்பிடும் பாருங்க, அப்படியே இருக்குங்க. குடல் கிரேவி மாதிரியே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். அந்த முட்டையில் அந்த கிரேவி எல்லாமே நல்லா சாந்து சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மித்ருது குக்கிங் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.